ஆண்டவர் நம்மை கடந்த 10 மாதங்கள் பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்து நம்மை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை கர்த்தர் தேற்றும்படியாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே தகுதிப்படுத்தும் இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த மாதத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் என்னை எப்படி தகுதிப்படுத்த போகிறார்? ஏன் தகுதிப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் இந்த உலகம் நம்மை பல விதத்திலே பல சூழ்நிலையிலே பல காரணங்களை சொல்லி நம்மை ஒதுக்குகிறது, நம்மை ஓரங்கட்ட பார்க்கிறது. இந்த உலகத்திலே பல இடத்திலே நமக்கு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் வழி நடத்துவதற்கு ஏதுவாக நாம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு கூட கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அங்கே அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். இந்த தகுதி எங்களால் உண்டானதல்ல, எங்கள் மூலமாய் உண்டானதல்ல. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நின்று ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம் என்றால் நாங்கள் தேவனுடைய தகுதியை பெற்றவர்களாக நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்று சொல்லி அங்கே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நீங்கள் அப்படியே வாசித்து செல்வீர்கள் என்றால் அங்கே நாங்கள் ஊழியம் செய்வது கூட ஆண்டவரே உம்முடைய தகுதிதான் என்று பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அநேக விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தகுதி இல்லாதவர்களாக, தகுதியற்றவர்கள் போல, நான் இதற்கு பாத்திரன் அல்ல, என்னால் இது முடியாது, எனக்கு இது சாத்தியம் இல்லை என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இந்த மாதத்திலே சகலவற்றிலும் தகுதிப்படுத்துவாராக. அல்லேலூயா. உங்களை சில நேரத்தில் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்கள் தகுதி இல்லாதது போல உங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. சில நேரத்தில் பாருங்க, நம்ம பேங்க்ல போய் ஒரு லோன் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணால் அவங்க உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன இல்லை, தகுதியா இல்லை, அதனால உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, தர முடியாது என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை தர முடியாதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் நமக்காக அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் நமக்கான தகுதி இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே அவர் தகுதியை ஏற்படுத்தி நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஏன் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி என்று சொல்லி நாம் இந்த நாளிலே இந்த வசனங்களை தியானிக்க வேண்டும். நானும் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவதற்கு என்ன என்று சொன்னால், கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது சும்மா கொடுக்கிறது இல்லையாம், அதற்குரிய தகுதியை அடைய செய்து அதன் பின்பு கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. சும்மா ஒருத்தரை திடீரென்று உயர்த்துவது முடியாத காரியம். பலமுறை நாம் யோபுவை குறித்து தியானித்திருக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே இப்ப 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு திடீர்னு போய் கொடுக்க முடியாத சூழ்நிலையினால் அங்கே ஒரு சோதனை போல அங்கே சாத்தான் வந்து பேசின பொழுது ஆண்டவர் யோபுடைய தகுதி என்ன என்பதை சாத்தானுக்கு நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. தகுதி என்பதை நீங்களும் நானும் வேறு விதமாய் யோசிக்க வேண்டாம். இதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நபர் சரியானவர் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறார். யோபுவை அப்படி காண்பித்து விட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை எப்படி இருந்ததா, அதிகமாய் ஆசீர்வதித்தார், 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் கடந்த நாட்களிலே, கடந்த வருடங்களிலே, நம்முடைய ஆயுசு நாட்களிலே என்னென்ன இடங்களிலெல்லாம் நீங்கள் தகுதி இல்லை என்று சொல்லி உங்களை ஒதுக்கி ஆசீர்வாதத்தை பெற விடாதபடி தடையாய் இருந்ததோ அதை எல்லாவற்றையும் நீக்கி சரிப்படுத்தி கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை தகுதிப்படுத்தி தக்க சமயத்திலே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும்
புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மிடத்திலே அவர் தகுதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நாம் செலுத்த வருகிற காணிக்கையில கூட ஆண்டவர் அவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதிருங்கள், உங்கள் தகுதிக்கு ஏற்றார் போல எனக்கு கொடுத்தால் போதும். ஆண்டவருடைய பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனையாக அல்லது நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் கொடுக்கிற விஷயத்துல கூட அந்த தகுதியை சரிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல், என் ஆண்டவர் என்னை எல்லாவற்றிலேயும் பர்ஃபெக்டாக, தகுதியாக, பாத்திரவானாக, நான் அதற்கு பாத்திரன், நான் அதற்கு தகுதியானவன், நான் அதற்கு உகந்தவன் என்ற இடத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சரியாக வைப்பாராக. ஹல்லேலூயா. அப்ப ஒரு பொழுதும் நாம் என்ன செய்து விடக்கூடாது என்றால், நமக்கு நாமளே தாழ்வாக யோசிக்கிற இடத்தில் அல்ல. என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதி. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே எதுவும் நமக்கு கிடைக்காது என்பது அல்ல, ஆண்டவரால் முடியாது என்று அல்ல, ஆண்டவரால் கூடாது என்பது அல்ல, அவரால் எல்லாம் கூடும். காரணம் என்ன? அவர் நேரடியாக அல்ல, என்னை தகுதிப்படுத்தி இந்த பூமியிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் தகுதிப்படுத்துகிற முதல் விதம்தான் ரட்சிப்பு. நம்ம எல்லாரையும் ரட்சித்த உடனேயே நாம் எங்கே வந்து விடுகிறோம்? அவருடைய நீதிமான்களாய், அவருடையவர்களாய் மாறி விடுகிறோம். உடனே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலேயும் நீங்களும் நானும் அந்த விதமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப நம்ம எல்லாருடைய தகுதியை குறித்து நாம் எந்தெந்த விதத்தில் நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துவாராக. அப்ப நாம தகுதியை குறித்து சொல்லும்போது, தகுதி என்றால் நான் இதற்கு ஒர்த்து இல்லை அப்படின்னே நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, நான் உங்கள் எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. சில வேளையிலே நாம் இப்படி யோசிக்கிறோம், நான் அதற்கு பாத்திரன் அல்ல, நான் அதற்கு உகந்தவன் அல்ல என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து திட்டம் பண்ணிவிட்டால், ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்து, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் என்ன இல்ல, பாத்திரன் அல்ல, நான் ஒர்தி இல்ல, தகுதி இல்ல, ஐ எம் நாட் ஒர்தி, நான் இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியானவன் இல்லை, நான் ஒரு நாளும் தகுதி அடைகிறவன் அல்ல. காரணம், என்னுடைய குணம் எனக்கு தெரியும், என் செயல் எனக்கு தெரியும், என்னுடைய யோசனை எனக்கு தெரியும், நான் செயல்பட்ட விதம் எனக்கு தெரியும். ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், இப்பொழுது என்னை குறித்து நான் யோசித்து பார்க்கும் பொழுது, அவர் அதைத்தான் சொல்றார் பாருங்க, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆண்டவரே, நீர் என்னை அனுப்புகையில் வெறுமையாய் போனேன், இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? 2 பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். என்றால் அர்த்தம் என்ன? இப்பொழுது ஒரு குறை இல்லாமல் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை நான் பெறுவதற்கு எந்த விதத்திலும் நான் யார் அல்ல? பாத்திரன் அல்ல. எதை குறித்து, எதை வைத்து பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார் என்றால், அவர் தன்னையே உணர்ந்து, தன்னை குறித்து அறிந்து. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே தோல்வியை சந்தித்து விடுகிறோம் என்றால், நம்மை குறித்து அறிந்து யோசிக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக யோசிச்சிடுறோம். ரொம்ப அதிகமாய் யோசித்து, ஆண்டவர் அதெல்லாம் எனக்கு செய்ய மாட்டார், நான் அதுக்கு தகுதி இல்லை, நான் பாத்திரன் இல்லை என்று சொல்லி விடுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிற காரியம் என்ன? அந்த நாட்களிலே, யாக்கோபின் காலத்திலேயே ஆண்டவர் அப்படி ஒரு தகுதியை செய்தார் என்றால், யாக்கோபின் செயல்கள் வித்தியாசமானவைகள். யாக்கோபின் செயல்கள் அண்ணனை ஏமாற்றி எல்லாம் செய்து அங்கே ஓடி வந்த ஒரு நிலை. அந்த நிலையில் இருந்த யாக்கோபையே அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கும்படி அவனோடு கூட பேசுகிறார். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அப்படி ஆண்டவர் அவனோடு சொல்லும் போது, நம்மளை மாதிரி நம்ம நார்மலாக பேசிக்கிற மாதிரி ஆளாக இருந்தால் யாரை பார்த்து என்ன கேள்வி சொல்கிறாங்க? அவர் இப்போ தான் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்றெல்லாம் சொல்கிறாரே என்று நாம் யோசிக்கிறோம். எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகம் பார்க்கிற விதம் வேறு, ஆண்டவர் பார்க்கிற விதம் வேறு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். அப்போ நாம் எல்லாருமே யாராக இருக்கிறோம், யாராக இருந்தோம்
தகுதி இல்லாதவர்கள் போல இருந்தோம். இயேசுவே என்று கூப்பிட்ட பொழுது அவர் நம்மை தகுதியாக்கினார். அல்லேலூயா. ஆகையினால தான் இந்த புதிய மாதத்தில் தகுதியாக்கும் இயேசு கிறிஸ்து என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது நமக்குள் வந்திருக்கிற தகுதி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினதின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய இரத்தம் சிந்துதலின் மூலமாக நமக்கு இந்த தகுதி உண்டாயிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் அந்த விதத்தில் ஒரு பாத்திரவான்களாய் அல்லது ஒரு தகுதி உள்ளவர்களாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதி என்பவன் ஆண்டவரிடத்தில் பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இயேசு சொல்லுகிறார், நான் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த நூற்றுக்கு அதிபதி கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நான் பாத்திரன் அல்ல. எங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேசுற அளவுக்கு நான் யார் அல்ல, பாத்திரன் அல்ல. எங்க வீடு அப்படி ஒரு தகுதி இல்லை. ஆனா உண்மையிலேயே அவரை பத்தி யோசிச்சு பார்த்தா, ஒருவனை வா என்றால் வருகிறான், மற்றொருவனை போ என்றால் போகிறான். நான் அவ்வளவு எல்லாம் எனக்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவே நீங்க வர்றதுக்கு நான் என்னல்ல, தகுதி இல்லை, நான் பாத்திரன் அல்ல. அப்படி நாம் இன்றைக்கு சொல்லுவோம் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த தகுதி நம்மளுடைய முடிவில், நம்முடைய யோசனையில், நம்முடைய திட்டத்தில் வருகிறவை அல்ல. இது அவரால் கொடுக்கப்படுகிற ஈவு. ஆமென். இந்த தகுதி அவரால் கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன நிர்ணயித்திருக்கிறார். அவர் என் குடும்பத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அப்படி அறிக்கையிட விரும்புறீங்க? என் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களை அவர் ஆசீர்வதிப்பார், எங்க சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார். சந்ததியை பெறவிடாத அளவுக்கு கூட தகுதி இல்லாதது போல இருக்கலாம். அப்படி மருத்துவர்கள் சொன்னா கூட கர்த்தர் அதை வாய்க்க செய். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அந்த விசுவாசம் வேணும். எங்களை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர். எங்க முயற்சியினால் ஒன்றுமல்ல, எங்கள் பலத்தினால் ஒன்றுமல்ல. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், ஏதாகிலும் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே, எங்க முயற்சியிலன்னு ஒன்று சொல்லவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறோம்? அப்ப ஆண்டவர் என்னை அறிய விரும்புகிற இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம இப்படி ஒரு யோசனைக்குள்ளே போய்விடக்கூடாது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் தவறு செய்து அவனுடைய சிந்தையில எப்படி இருக்கிறது? நான் இனிமேல் குமாரன்னு சொல்றதுக்கு யார் இல்லை, பாத்திரம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லி யோசிக்கிறான். ஆனா அந்த ஓமையிலே தகப்பன் எப்படி யோசிப்பதாக அந்த ஓமை சொல்லுகிறது. தகப்பன் எப்படி யோசிச்சாராம்? இவன் சொல்றாரு, நான் வேணா வேலைக்காரனா இருந்துக்கிறேன், என் தகுதி, அதாவது நான் செஞ்சிருக்கிற செயலை பார்த்தா என்னுடைய இப்போ இருக்கிற என்னுடைய செயல் என்ன செய்து விட்டது என்றால், என்னுடைய தகுதியை இழந்து விட்டது, என் ஸ்தானத்தை இழந்து விட்டது, நான் அதற்கு பாத்திரன் அல்ல, நான் அதற்கு ஏற்ற ஆள் அல்ல. அப்படி இருக்கிற நான் இப்பொழுது உம்முடைய குமாரன்னு சொல்லப்படுறதுக்கு நான் யார் இல்லை. 21ஆம் வசனம் பாருங்க, 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது போலவே பாவத்தில் இருந்த நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் அநேக வேளையிலே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை தந்திருந்தும் அந்த தகுதியிலே அவரை நாம் உயர்த்துகிறோமா? இன்னும் யார் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த இளைய குமாரன் மாதிரி பேசி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லிக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னைய அப்படி வேலைக்காரனா என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. அப்பா சொல்றாரு, அப்பாவுடைய சொல் என்ன, நான் உன்னைய வேலைக்காரனா நினைக்கலப்பா, நீ என்னைக்குனாலும் யார் தான், என் பிள்ளை தான். அதுதாங்க தகுதிப்படுத்துதல். நாம் ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய தகுதி என் தேவனால் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஒருவேளை எதையாகிலும் குறித்து ரொம்ப சோர்ந்து போய் வேதனையோடு மன கவலையோடு இருப்பீர்கள் என்றால், உங்களை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர்னு மட்டும் நினைச்சு, அதற்காக அவர் விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார், அதற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறார், அதற்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகையினாலதான் அந்த குமாரன் அப்படி சொன்ன பொழுது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் பாருங்க, தகப்பன். உடனே தகப்பன் என்ன வேலை பார்க்கிறாரு, உடனே அங்கே ஆரம்பிக்கிறார் வேலைக்காரர்களை கூப்பிட்டு, இங்க வாப்பா, இவனுடைய சிந்தை இந்த ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும்,
இந்த ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், அவனுடைய யோசனை இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அவனுக்கு மாற்று சரி, அவனுடைய இந்த யோசனையெல்லாம் மாற்றினாதான் முடியும். நமக்கே சில நேரம் சில யோசனை மாறினா தான் சரி வரும், இல்லைன்னா நம்ம அப்படியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை தகுதியை நீங்கள் இழந்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார், அவருடையவர்களாய் நம்மை வைத்திருக்கிறார். கடந்த மாதம் 31 நாட்கள், இந்த 10 மாதங்கள் நம்முடைய வருஷத்தின் ஆயுசுல எல்லா நாட்களையும் கூட்டி நேற்றோடு எல்லாம் முடிந்தது என்று வைத்துக் கொள்வோம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் புதிதாய் தகுதியாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த மாதத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள், கர்த்தருக்கு விரோதமானவைகள், ஆண்டவர் பிரியமில்லாத பாவங்கள், அது எந்த விதத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மன்னிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் அவர் மன்னித்து நம்மை தகுதிப்படுத்துவாராக. அவர் தகுதி ஆக்கி இருக்கிற இடத்துல ஒருவனும் குறை சொல்லவும் முடியாது, ஒரு ஆசீர்வாதமும் தடை செய்யப்படவும் முடியாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் கொடுத்து தீர்க்க முடியும். உடனே அந்த மகனுடைய அந்த எண்ணங்களை பார்த்த தகப்பன், மகனே, நீ உன்னை தகுதி இல்லை என்று சொல்லாதே. உண்மையில் இப்பொழுது நீ வந்திருக்கிற இந்த தோரணையை பார்த்தா தகுதி இல்லாத மாதிரி தான் உனக்கு தெரியும். ஆகையினாலே உடனே வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இவனை உடனே போய் குளிப்பாட்டு, நல்ல வாசனை வர்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு பழைய வாசனையெல்லாம் என்ன பண்ணி விடுங்க, எல்லாம் எடுத்து விடுங்க. அவன் வஸ்திரத்தை எடுத்து விட்டு நம்முடைய குடும்ப வஸ்திரத்தை தூக்கி போடுங்க. என் கையில் இருக்க மோதிரத்தை கூட அவன் கையில் போட்டு விடுங்க. அவன் காலில் ஒரு செருப்பை மாட்டுங்க. மாட்டிட்டு இதுக்கு முன்பு அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருந்தானோ அது மாதிரி அவனை உண்டாக்கிருங்க என்று சொல்லி தகப்பன் தன் வேலைக்காரரிடத்தில் சொன்னார். அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய செயலே நம்மளை என்னன்னு சொல்லலாம்னா, ஐயோ நான் தகுதி இல்லையே, நான் திரும்ப இந்த மாதிரியான செயல்களை செய்கிறேனே, இந்த பாவத்தை செய்கிறேனே, இந்த யோசனையில் இருக்கிறேனே, திரும்ப என்னுடைய யோசனைகள் என்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதே என்று சொல்வீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களை நீங்களே விசுவாசத்தில் தைரியப்படுத்தி கொள்ளத்தக்க உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எல்லாருமாய் சேர்ந்து நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் தகுதி இல்லை என்று சொல்வதற்கு அல்ல, என்னை நீர் தகுதிப்படுத்தினீர். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவரை பார்த்து சொன்ன காரியம் பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு கூட நான் யார் இல்ல, பாத்திரன் அல்லன்றாரு. பாதரட்சையை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லுகிற அந்த யோவான் ஸ்நானகனுக்கு அவனுடைய அந்த சொல் பின்பு மத்தேயு 3:11 அவருடைய பாதரட்சியை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படி சொன்னாரு. ஆனா கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 3 வருஷம் கழிச்சு, இயேசு கிறிஸ்து எல்லாருடைய சீஷர்களுடைய எதையும் கழுவினாராம், பாதங்களை கழுவினார். இது அவருடைய தாழ்மையை குறிப்பதாக இருந்தாலும் சீஷர்கள் ஒரு தகுதியை பெறாங்க. எப்ப அங்க வா, நான் தாழ்மையை சொல்லி கொடுக்கறதோட சேர்த்து உனக்கு ஒன்று சொல்றேன், உன் பாதங்களை கழுவத்தக்க அளவுக்கு உங்களை நான் அங்கீகரித்து கொண்டேன், உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அங்கே ஒரு சொல் அல்லது ஒரு செய்தியை அங்கே வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப சீஷர்கள் எல்லாரும் சொல்ல வருகிற விஷயம், அப்ப பேதுரு மட்டும் இப்படி சொல்றாராம் அந்த இடத்துல. அப்படின்னா காலம் மட்டும் இல்ல, என் முழு சரீரத்தை என்ன பண்ணி விடுங்க, கழுவி சுத்தம் பண்ணி விடுங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதரட்சியை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்க என் வலது பார்சத்தில், நீங்க நான் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல நீங்களும் என்னோடு கூட அந்த வலது பார்சத்தில் வீற்றிருப்பீர்கள். இந்த தகுதியை நமக்கு தந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் எனக்கு இந்த தகுதியை தருகிறார். ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் யாரல்ல, என்னுடைய தகுதியை பற்றி யோசித்தால் அவர் செருப்பை கூட கழட்ட எனக்கு
உரிமை இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன உரிமை தெரியுமா? அவர் பக்கத்தில், அவர் வலது பார்சத்தில் உட்காருகிற அனுபவம். அதுதாங்க ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆகையினாலே நாம் எல்லாரும் தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர், எங்களை தகுதி ஆக்கும்படி விரும்புகிறீர், ஆகையினாலே எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்வோம். அவர் தகுதியாக்கின தகுதியை ஒரு நாளும் இழந்து விடவே கூடாது. அவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த தகுதியை ஒரு நாளும் இழந்து போகாதபடி, அந்த தகுதியிலே நாம் இன்னும் மேன்மை அடைவதற்கு என்ன உண்டோ அதை செய்வோம். அந்த தகுதியிலே நிலைத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதத்திலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.